கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. நல்ல காலம் பொறக்குது, உனக்கு நல்ல காலம் பொறக்குது. நல்ல காலம் பொறக்குது, உனக்கு நல்ல காலம் பொறக்குது. நல்ல காலம் பொறக்குது, உனக்கு நல்ல காலம் பொறக்குது. மகனே நல்ல காலம் பொறக்குது, மகளே நல்ல காலம் பொறக்குது. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது, என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது. பாவங்கள் சாபங்கள் மாறுது, இயேசுவாலே இயேசுவாலே பயங்கள் குழப்பங்கள் நீங்குது. இயேசுவாலே இயேசுவாலே கவலைகள் கண்ணீர்கள் மாறுது, வறுமைகள் வேதனைகள் நீங்குது. இயேசுவாலே இயேசுவாலே இயேசுவாலே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது, என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது. நல்ல காலம் பொறக்குது, உனக்கு நல்ல காலம் பொறக்குது. கடன் சுமை கஷ்டங்கள் மாறுது, இயேசுவாலே இயேசுவாலே நிந்தைகள் அவமானம் நீங்குது. இயேசுவாலே இயேசுவாலே போட்டிகள் பொறாமைகள் மாறுது, தடைப்பட்ட காரியங்கள் வாய்க்குது. இயேசுவாலே இயேசுவாலே இயேசுவாலே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது, என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது. நல்ல காலம் பொறக்குது, உனக்கு நல்ல காலம் பொறக்குது. உனக்காக மரித்த இயேசுவாலே இயேசுவாலே தீமையெல்லாம் நன்மையாக மாறுது. இயேசுவாலே இயேசுவாலே இயேசுவின் நாமத்தில் வேண்டிடு, வாழ்வில் நலம் பலம் பெற்றிடு. இயேசுவாலே இயேசுவாலே இயேசுவாலே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது, என்ற இயேசுவாலே நல்ல காலம் பொறக்குது. நல்ல காலம் பொறக்குது, உனக்கு நல்ல காலம் பொறக்குது. நல்ல காலம் பொறக்குது, உனக்கு நல்ல காலம் பொறக்குது. மகனே நல்ல காலம் பொறக்குது,
மகளே நல்ல காலம் பிறக்குது. எங்களை அதிகமாக நேசிக்கிறது ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னேன். இந்த அதிகாலையில் என்னை காணும்படியாக, உம்முடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்தாவினுடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக, இந்த தருணங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களோடு கூட இருந்து எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத தேவனாக இருந்தேன். நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களை ஆண்டவரை மறவாத தேவனாக, எங்கள் புலம்பலை எல்லாம் நீர் ஆனந்த கழிப்பாக மாற்றினீர். எங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் நீர் மாற்றினீர் ஆண்டவரே. எங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கினீர் ஆண்டவரே. எங்களை பயப்படாதே என்று சொல்லி தைரியப்படுத்தினீர். உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நாங்கள் முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடு உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒருவரை அறிந்திருக்கிற தேவன், அப்படி எதிர்பார்க்கிறதற்கு மேலாக கிரியேஷனுடைய வல்லமையின்படியே கிரியை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரைக்கும் நீங்காத பிரசனமும் பரிசுத்தாவியானுடைய வழிநடத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரை வழிநடத்த செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதிகான மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. தேவ நாமத்துக்கு மகிமையாகவும் இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் விழும் என்று கிறிஸ்தவ கீர்த்தனை 283வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 283வது பாடல். தோத்திர பாத்திரனே, தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திரம் துதியுமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தாய், நித்தியம் துதியுமக்கே. சத்துரு பயங்களின்றி நல்ல நேத்திர செய்யமை, பத்திரமாய் சேராட்டி உறக்கி, சுற்றிலும் கோட்டையானாய் விடிந்திருள் ஏகும் வரை கண்ணீர்
பொதுவான பாவனைக்கு நாம் யாரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மேலே நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்தோம். எங்களுக்கு சுகமையிலே ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு விசுவாசத்தின்படியே நிர்பாகிய குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கங்களை செயற்படுத்தும். மிக இறக்குள்ள பிதாவே, எங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மிக வேண்டாம்படி நாங்கள் இங்கே பக்தியும் நீதியும் தெளிந்து நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களை கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுபாவ லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராட்சியம் வருவதாக. சித்த மரங்களில் செய்யப்படுகிறது போல கோவிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியம். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரலும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக பிரிக்கப்பட்ட சங்கீதம் 27ஆம் சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் வரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் சபையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த
அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் இருந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்ப்பித்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சொல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசி வச்சிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரை மரித்தோர் நினைத்து வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற வஸ்துவையும் பரிசுத்தவண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபை உட்காருங்கள். ஆறாமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் பேசுவோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் மேல் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார் என்பது வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் நாங்கள் நம்முடைய வசனத்தை தியானிக்க ஆராய்ந்து பார்க்க நீர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு மாதமும் அன்றுவே உங்களுடைய சமூகத்தில் இருந்து அதை தோங்குவது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காலம். இந்த உலகமே துக்கித்து புலம்பி பயத்தோடும் நடுக்கத்தோடு காணப்பட்டாலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தினாலே எங்களை நிறைத்து வழி நடத்துகிறார்கள். தீங்கு நாட்களிலே நீர் எங்களுக்கு துணை இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இம்மட்டுமாக கொடுத்த எல்லா பாதுகாப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய கரத்தினாலும் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த மாதத்திலே தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 27:5. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. எந்த ஒரு தீங்கு நம்மை அணுகிற நேரத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய கூடாரத்திலே உங்களை மறைக்கிறேன் என்று. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91 முதல் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி உன்னதமான தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பேன். தேவனுடைய கூடாரம் என்றால் என்ன?
அந்த மறைவின் அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சங்கீதக்காரன் தாவீது அவனுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுதுகிறான். தேவன் என்னை அவருடைய கூடாரத்தினாலே மறைத்து பாதுகாத்தார். He became a hiding place for me. சவுல் ராஜா துரத்தி அவருடைய உயிரை எடுக்க வேட்டையாடின காலங்களிலும் தேவன் மறைத்து பாதுகாத்தார். பெலிஸ்திய நாட்டிலே செல்லும் போதும் அங்கேயும் தேவன் தாவீது ராஜாவை பாதுகாக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அந்த பாதுகாப்பை தாவீது ராஜா உணர்ந்து இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். தேவன் எனக்கு கூடாரமாக, அவருடைய கூடாரத்தில் என்னை மறைத்து பாதுகாத்தார். இந்த உலகத்தரமாக நாம் ஒவ்வொரு பொருட்களையும் மறைத்து பாதுகாத்து வைத்துக் கொள்வோம். ஒரு சில பொருட்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன். இப்போ கோல்டு ரேட் பர் கிராம் 5000 தாண்டிட்டு, அதனுடைய ரேட் கூட 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 அதை மறைத்து வைக்கிற இடமும் அவ்வளவாக பாதுகாப்பாக இருக்கும். அவனமாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நாம் ரொம்ப லாக்கரில் சேவ் பண்ணி வைப்போம். ஒரு சில பேப்பர்ஸ் ஏனோ தானோ என்று வீட்டிலே கிடக்கும். இப்படி மறைத்து எதை பாதுகாத்து வைக்கிறோமோ இட்ஸ் மோர் வேல்யூபிள். தேவன் அவருடைய பிள்ளைகளை சொல்லுகிறார், யூ ஆர் வேல்யூபிள் இன் மை சைட். நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள், நான் உங்களை என்னுடைய கூடாரத்திலே மறைத்து பாதுகாத்துக் கொள்வேன். யாக்கோபுக்கு அந்த பாதுகாப்பை தேவன் அளிக்கிறார். ஏசாவை ஏமாற்றி, தகப்பனை ஏமாற்றி அந்த முதல் குமாரன் பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். தாயானவள் சொல்கிறார், என்னுடைய தகப்பன் ஊருக்கு நீ சென்று விடு. அங்கே மறைந்து அவன் ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறான். நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதி யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்கிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் தாவீது நினைவு கூறுகிறான். எவ்வளவாக தேவன் மோசேக்கு காட்சி அளித்தாரோ, எவ்வளவாக மோசே தேவனுடைய மகிமையை அந்த கண்மலையின் அந்த வெடிப்பில் இருந்து பார்த்தாரோ, அதே போல எனக்கும் அந்த மகிமை தேவை. தேவனுடைய மகிமையை அந்த மறைவிடத்திலிருந்து நானும் பார்ப்பேன் என்கிற எண்ணம் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அந்த இதை 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தின் முன்பகுதியில் அவர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் என் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. எவ்வளவாக கர்த்தருடைய மகிமையை மோசே பார்க்க வேண்டும் என்று எண்ணினானோ, சேம் வேர்ட்ஸ் இங்கே தாவீது ராஜாவும் சொல்கிறார், நான் அதை பார்க்க, அந்த மகிமையை பார்க்கும்படியாக ஆவலாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த மகிமையை எப்படி மோசே பார்க்கிறார்? அவர் ஒரு தேவனை ஒருவரும் காண்பு உயிரோடு இருக்கக்கூடாது, நான் கடந்து போவேன். அவர் சொல்லுகிறார், 22வது வசனத்தை வாசியுங்கள். அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து தேவன் எவ்வளவு ஒரு பாதுகாப்பை அளிக்கிறார். கண்மலையின் இடையிலே அங்கே மோசேயை நிற்க செய்து தன்னுடைய கரங்களினாலே அவரை மூடி பாதுகாத்துக் கொள்கிறார். உலகத்தரமாக நாம் ஒரு பாதுகாப்புக்காக எப்படி ஓடுகிறோம்? கிராம பகுதியிலே சைரன், போலீஸ் சத்தம், அந்த சைரன் சத்தம் கேட்ட உடனே எல்லாம் எதற்காக வருகிறார்கள் என்று தேவையே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள
ஓடி போய் கதவை பூட்டிக்கிடுவாங்க. போலீஸ் வருதா, நமக்கு எதுக்கு பிரச்சனை. கிராமத்திலே படிப்பது இல்லாதவர்கள் அதை கண்டு பயப்படுவார்கள், அப்படி என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்போ கிராமத்துக்கு தலைவர்கள் இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நாட்டாம பண்ணுகிற அந்த பஞ்சாயத்து தலைவர் இருப்பார்கள், அவர்களும் அதே போல ஓடுகிறார்கள். உலகத்தார் தன்னை பயத்தினாலே மறைத்துக் கொள்கிறார்கள். தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன், நான் உங்களை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து உங்களை பாதுகாக்கிறேன். We need a hiding place and God says I will provide. இந்த மாதத்தில் தேவன் சொல்கிறார், தீங்கு நாளில் அவர் உன்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்று. இட்ஸ் தீங்கு நாள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. We need a protection. தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன். என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, மறைத்து வைத்தது மாத்திரமல்ல, ஒளித்து வைத்து. மறைப்பது என்றால் என்ன, ஒளித்து வைப்பது என்றால் என்ன? மறைத்து வைப்பது என்றால் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஹைடிங் பிளேஸ்லயோ ஒரு செக்யூர்டான பிளேஸ்லயோ வைக்கிறது. ஆனால் ஒளித்து வைப்பது இது ஒன் ஸ்டெப் அஹெட். சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது. தாவீது ராஜா அப்சலோம் எருசலேமை கைப்பற்றிய உடனே அவரை கண்டு ஓடுகிறார். அவருக்கு உதவி செய்யுமாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் எருசலேமிலே. ஊசா இருக்கிறார், அகிமாஸ், யோனத்தான். இந்த அகிமாசும் யோனத்தானும் தாவீது ராஜாவுக்கு தவறு செய்திகளை சொல்லுகிற வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக படையெடுக்க இருக்கிறான் என்கிற அந்த செய்தியை அவர்கள் சொல்ல வேண்டும். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், வாசிங்கள். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். இங்கே ஒரு டீமா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அகித்தோபல் அப்சலோமுக்கு துராலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை அகமாக்கும்படியாக ஊஷாய் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நாம் எல்லா இஸ்ரேல் தேசத்தினுடைய போர் வீரர்களை ஒன்றாக இணைப்போம், கடல் மணல் போல திரளாக அவர்கள் சேகரித்த பிறகு நாம் தாவீதுக்கு விரோதமாக போர் தொடுப்போம் என்று. இந்த செய்தியை தாவீது ராஜாவின் இடத்திலே கூற வேண்டும் என்று இந்த யோனத்தானும் அகிமாசுக்கும் அறிவிக்கிறான் இந்த ஊசாய். இதை பின்தொடர்ந்து வந்து ஒரு பிள்ளை அப்சலோமின் இடத்திலே சொல்லுகிறாள். அதை தொடர்ச்சியாக அந்த வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, அங்கே ஒரு வீட்டிற்கு அவர்கள் செல்கிறார்கள். அங்கே எப்படி மறைத்து வைக்கிறார்? 18-19 வசனத்தை வாசியுங்கள். இது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய இல்லத்திலே இவர்கள் பிரவேசிக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்களோ அவர்களுடைய தெரிந்தவர்களோ கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண் எவ்வளவு ஒரு ஞானமாக செயல்படுகிறார். இங்கே போர் செய்வர்கள் இவர்களை அகிமாசையும் யோனத்தானையும் தொடர்ந்து வருகிறார்கள் என்று தெரியும். ஒரு வீட்டிலே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்புக்காக கிணற்றுக்குள்ளே இறங்கியிருக்கிறார்கள். அவள் ஒரு பாயை விரைத்து அந்த கிணற்றின் வாயை மூடி அதன் மீது இந்த நோயை போட்டு வைக்கிறார். இதுதான்
ஒளித்து வைப்பது. சாதாரணமாக மறைத்து வைப்பதை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் ஒளித்து வைப்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவன் சொல்கிறார், தீங்கு நாளிலே அவருடைய கூடாரத்தில் நம்மை மறைப்பது மாத்திரமல்ல, அவருடைய கூடாரத்திலே, அந்த கூடார மறைவிலே ஒளித்தும் வைப்பாராம். So that no one can see us. எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி தேவன் அவனமாக பாதுகாப்பு அளிக்கிறேன் என்று சொல்கிறார். கடைசியாக அவர் பின்பகுதியில் சொல்கிறார், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த கண்மலையின் அனுபவம் எவ்வளமாக மோசே கண்மலையின் அந்த வெடிப்பின் இருந்து தேவனுடைய மகிமையை பின்புறத்தை பார்த்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம், அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் முழுவதுமாக அந்த தேசமே பார்க்கிறார்கள், தேவனை கண்டு இவனுடைய முகம் எவ்வளவாக பிரகாசிக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். தாவீதும் அதே வார்த்தையை சொல்கிறான், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். மோசேக்கு அந்த உயர்வு, அந்த எக்ஸால்டேஷன், தேவனை முகமாக பார்த்த அந்த அனுபவத்திற்கு பிறகு மக்கள் எல்லாரும் அவ்வளவாக தேவனை மோசே மூலமாக நம்புகிறார்கள். அவனுமாக தாவீதும் சொல்கிறான், தேவன் நிச்சயமாக என்னை மறைப்பது மாத்திரமல்ல, என்னை ஒளித்து வைத்தும் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். He will lift me up. இந்த கொரோனா காலங்களிலே we feel down, we feel depressed. எனக்கு வருவாய் இல்லை, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், நாளைய தினத்திலே நான் என்ன செய்வேன் என்று அநேக கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த முடிவு நாட்களிலே நான் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று. அநேகர் அவர்களுடைய ப்ரொஃபஷனை மாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த காலங்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது. ஒரு சிலர் இந்த காய்கறி வியாபாரத்திற்கு நேராக சென்று விட்டார்கள். டிரைவர் வேலை பார்த்தவர்கள் ஒரு சிலர் தங்களுடைய சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் செய்திருக்கிறார்கள். there is something happening. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவன் உங்களை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் குயவனை போல களிமண் எவனமாக குயவன் கைகளிலே வணையப்படுகிறதோ அவனமாக உங்களை வணைகிறார். இந்த காலங்கள் நிறைவடையும் போது தேவன் சொல்கிறார், நான் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று. 3 விதமான காரியங்களை சொல்கிறார். முதலாவது, நான் உங்களை என்னுடைய கூடாரத்திலே மறைத்து பாதுகாப்பேன். 2வது, உங்களை ஒளித்து வைப்பேன் என்று சொல்கிறார். 3வது காரியம், உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவேன். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக தேவன் உயர்த்துவார். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை மறைத்தும் ஒளித்து வைத்தும் எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடி பாதுகாத்தும் வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. மோசே எவனமாக உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்தானோ அவனை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நீர் காட்சியளித்து, அவனுமாக நாங்களும் இந்த மாதத்தின் முதலாவது நாள் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருக்கிறோம். நீர் உம்முடைய கூடாரத்திலே எங்களை மறைத்து கொள்கிறார். மறைப்பது மாத்திரமல்ல, எங்களை ஒளித்து நல்ல பாதுகாப்பு அளிப்பீராக. எந்த ஒரு தீங்கும் எங்களுடைய சத்துருவின் கண்களும் எங்கள் மீது படாதபடி, எப்படி வேட்டையாடுகிறவர்கள் மிருகத்தை தேடுகிறது போல சத்துருவானவன் எங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். அவருடைய கண்களுக்கு நீர் எங்களை மறைத்து பாதுகாத்து கடைசியிலே கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அன்றுவரே, இந்த காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அநேகர் சந்தித்து கொண்டிருக்கிறார். வருவாய் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை என்று சோர்ந்து போகிற இந்த காலங்களிலும் நீர் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவனமாக அந்த பிள்ளைகளை நீ உயர்த்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக.
நீர் நன்மையினாலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் நிறைத்து வழி நடத்துவீராக. உம்முடைய செட்டையின் கீழே, உம்முடைய செட்டையின் மறைவிலே நாங்கள் பாதுகாப்பு அடைய நீர் கிருபை செய்யும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற அந்த வாக்கின்படி உம்முடைய மறைவிலே, உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய நிழலிலே நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். அன்று மோசையோடு சொன்ன தேவன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அவ்வண்ணமாக உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதாக இந்த மாதம் முழுவதும் நீர் முன் சென்று இந்த ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். இந்த கடந்த நாட்களிலே எத்தனையோ கஷ்டங்களை பட்டிருக்கலாம், ஆனால் இந்த மாதத்திலே தேவன் அதை மாற்றி ஒரு புதிய அனுபவத்தை எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக உம்மை நோக்கி வேண்டுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் இந்த கொரோனா பிடியிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறது அறிவீர் ஆண்டவரே. நம்முடைய சுகமாக்கும் கரத்தினாலே ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக. நம்முடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள உமக்கு சாட்சியாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தார், தீங்கு அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொண்டார், என்னை அவருடைய கூடாரத்திலே மறைத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக. நம்முடைய வல்லமை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. போகிற வழியில செல்கிற இடமெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கேடகமாக, கோட்டையாக, அரணாக இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன். அவனமாக இந்த மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்துவீராக. இந்த வருடத்தின் 7 மாதங்களை ஆண்டவரே நாங்கள் கடந்து இந்த 8வது மாதத்திலே அடி வைத்திருக்கிறோம். இந்த 8வது மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் திகழ நீரே கிருபை செய்வேன் என்று எங்கள் இரட்சகர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. மீண்டும் நாம் யாவரும் எழுதி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 167வது பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கையும் நம்மையும் நம்முடைய சமூகத்தில் கிடைப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனை 167வது பாடல். நம்பி வந்தேனே சையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பீரான் ஒருவனே, தஞ்சமேன் தருவனே, வருக விதகு மரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவதிதம் என் உறுதியில் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை போம், நாதனே கிருபை போம், வேதனே சிறுமைத்தில் அதிநலமிகு உனதிர் இருவடி அருளே, நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே, பாவியில் பாவியே, கோவியில் கோவியே, கனபரிவுடன் அருள் புரி
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான வேலையை படைத்த காணிக்கைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மையிலிருந்து ஒரு பங்கை நாங்கள் உமக்கென்று படைத்திருக்கிறோம். தேவரே அதை ஏற்றுக்கொள்வதாக, படைத்த கரங்களை ஆசீர்வதிப்பதாக, தேவைகளை சந்திப்பதாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதாக. இந்த காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மழை காலங்களிலும் நீர் எங்களுடைய மும்பை நகரத்தில் அதிகமான மழைகள் பெய்கிறது. எத்தனையோ பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வீக்காக காணப்படுகிற இந்த நாட்கள் தேவரே நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுவதாக, உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்வதாக. செல்கிற வழியெல்லாம் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக நம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களில் கேட்பீராக, பதில் அளிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஒரு நன்மையின் மாதமாக திகழ நீர் கிருபை செய்கிறார்கள். ஒரு தகப்பனாக நாங்கள் வாயை திறந்து கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவனமாக நீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 8வது மாதம் அந்த ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக திகழ அந்த தீங்கு நாளிலே எவனமாக நீர் தாவீது ராஜாவை பாதுகாத்து வழி நடத்தினீரோ அந்த அவனமாக அடியவர்களாகிய எங்களையும் உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே பாதுகாத்து ஒழித்து வைத்து கண்மலையின் நன்மைகளை அந்த நீ கண்மலையிலே உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த உயர்வை இந்த மாதத்தில் அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்வேன் என்று எங்கள் அருமரட்சகர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். புல்லுள்ள இடம்